எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஐஸ் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டி டீ. இல்ல எனக்கு வேண்டாம், நீ குடி. ஆண்டி நான் குடிச்சிட்டேன் ஆண்டி. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். குடிங்க ஆண்டி ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டி குடிங்க. மாரி, இந்தாம்மா குடி. ஐயோ எனக்கு வேணாம் மேடம், நீங்க குடிங்க. குடின்னு சொல்றல்ல. மாரி, குடிக்க தானமா கொடுத்தேன், குடி. தீபிகா, என்னம்மா தீபி, இன்னும் நீ தூங்கலையா? அவளுக்காக அவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் முழிச்சிட்டு இருக்கேன் கிரானி. உனக்கு என்னம்மா தலையெழுத்தா? பக்கத்துல ஏதாவது ஸ்டார் ஹோட்டல் இருக்கா பாரு, அங்க ரூம் போட்டு இரு. ஐயோ எனக்கு தூக்கமே வரல கிரானி. என்னம்மா நீ, உனக்கு அந்த பூங்குடி என்ன ஒட்டா உறவா? அவளுக்காக நீ ஏன் கண்ணு முழிக்கணும்? அவளுக்காகலாம் நான் ஒண்ணு கண்ணு முழிக்கல. அவளை நினைச்சுதான் நான் கண்ணு முழிச்சிட்டு இருக்கேன். நீ சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. ஜீவா மருந்து வாங்கிட்டு வந்து அவ பொழைச்சிட்டான்னா என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு தூக்க வரமாட்டேங்குது கிரானி. அவ பொழைச்சாலும் பிரயோஜனப்பட மாட்டா, ஹேண்டிகேப்டா தான் இருப்பா. அவங்களுக்கு அது போதாதா கிரானி? மருந்து வர்ற வரைக்கும் அவ தாங்க மாட்டா. எல்லாத்துக்கும் மேல அவங்க மருந்து வாங்கிட்டு வர மாட்டாங்க. சின்ன மலைக்கு போயிட்டு வர்றதுன்னா அவ்வளவு ஈஸி இல்ல. சேலம் தாண்டி நாமக்கல் போற வழியில உள்ள போய் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள நடக்கணுமா? நான் எல்லாம் விசாரிச்சிட்டேமா. அந்த மருந்த வாங்கிட்டு வர முடியாதுன்னா நல்லதுதான் கிரானி. அப்படியெல்லாம் மருந்து வராது, அவ பொழைக்க மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அப்படி அவ கதை முடிஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். சரி ஓகே, நீ தூங்கு கிரானி. நீயும் தூங்குமா? இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அவ ஃபர்ஸ்ட் போய் சேரட்டும், அதுக்கப்புறம் நான் 4 நாள் நல்லா நிம்மதியா தூங்குறேன். சரி ஓகே கிரானி, நான் மார்னிங் கால் பண்றேன். சரிம்மா.